ஆபத்து காலத்தில் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயான உலகத்தில் அநேக ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி வந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளையே அதிகம் ஆக்கி கொண்டிருக்கிறான். பலவீனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறான். கடன் பாரங்களை அதிகரித்து கொண்டிருக்கிறான். இந்த ஆபத்துகளிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று அநேக ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்கள் கல்விக்கு விரோதமாய் பல ஆபத்துகளை சத்துருவானவன் கொண்டு போட்டு உங்களை அலைக்கழிக்கும் போது நீங்கள் மனிதனை தேடியோ அல்லது சொந்த பந்தங்களை தேடியோ அல்லது எனக்கு தெரிந்தவர்களை தேடியோ போக வேண்டாம். உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்.